உங்களுக்கு பிடிச்ச குழம்பு பத்தி சொல்லுங்க. இது டிவில வருமாக்கா? கண்டிப்பா வரும்டா. எங்க வீட்ல அவங்களுக்கு பிடிச்சது மீன் குழம்பு தான். மீன் குழம்பு வைக்கிறப்ப மசாலாவை கையில தான் அரைச்சி வைக்கணும். கடையில வாங்குற பவுடர்லாம் போடக்கூடாது தா. என்னதான் காரத்துக்கு வத்தலை போட்டாலும் கொதிக்கிறப்ப 10 பச்சை மிளகாய் கிள்ளி போட்டா தான் நல்லா இருக்கும். என்ன நாளைக்கே மீன் வாங்கிட்டு வர சொல்றேன். எல்லாரும் இருக்காங்க. முக்கியமான விஷயம். எங்க ராஜா போனு? எஸ்டிடி. எந்த ஊருக்கு? திண்டுக்கல்லு. திண்டுக்கல்ல சொக்கம்பட்டி. சொக்கம்பட்டில மேலத்தெரு. மேலத்தெருவுல கீழ வீடு. கீழ. ஏப்பா நீ சொன்ன அட்ரஸ் பூரா இந்த வீடு தானயா? யார் இல்லன்னா? அப்ப யாருக்கு ஃபோன் பண்ண? இந்த பொண்ணுக்கு தான். அட பாவி, இங்கனக்கு இங்கன தக்க போறா. ஏயா கூப்பிட்டு இப்படி ஓரமாண்டு பேசிட்டு போறது ஏயா தக்க? ஸ்வாதி, ஒரு முக்கியமான விஷயம். சக்கரபாண்டி வீட்டுக்கு போய் அவனோட வைஃப் இன்டர்வியூ பண்ணனும். உன் எஸ்டிவி டீமை கூப்பிட்டுக்கா. குழந்தை நீதான் உங்களை கூட்டிட்டு எப்ப பார்த்தாலும் வீட்டுக்கு என்ன தள்ளிபடியே ஜோலியா முடிக்க பாக்குறான். நல்லா பாத்து வாங்க, இவர்தான் இருக்காரு. அவர் இருப்பாருமா. அங்க போனா நான் இருப்பனா? தைரியமா போயா. ஆமா, தைரியம் இருக்கவெல்லாம் போகாதீங்க. தைரியமே இல்லாதவன தைரியமா போவோம், தைரியமா போவோம், தைரியமா போவோம். தள்ளி சரி, அவன் இல்லாத நேரமா பார்த்து போ. அவன் இல்லன்னு நான் எப்படி கன்ஃபார்ம் பண்றது? அவன்கிட்ட ஃபோன் பண்ணி கேளு, சொல்லுவான். அப்படி சொல்லிட்டு போ. என்னது? சீக்கிரம் ஃபோன் பண்ணி கேட்கவா? சீக்கிரம் வாங்க. அட பாவிகளா. அதோ வந்துட்டேன். நான் பேசுறதெல்லாம் உங்க டிவில எப்ப வரும்? அம்மா, என் பேர் குழந்தை. ஞாயிற்றுக்கிழமை காலையில 10 மணிக்கு கிராமத்து சமையலுங்கிற ப்ரோக்ராம்ல வரும். இவளுக்கு பேட்டியை முடிக்கிறக்குள்ள என் வேட்டியை உரி உள்ள இருக்க போட்டி எடுத்தாலும் எடுப்பாங்க போல இருக்க. கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சு விடுங்கம்மா. அம்மா கரையில கொஞ்சம் வேலை இருக்கு. ஆரம்பிக்கலாமா? இது சக்கரபாண்டியோட ஃபேமிலி ஃபைல். 17 வயசுல ஒரு பொண்ணு இருக்கா, 14 வயசுல ஒரு பையன் இருக்கான். 2 பேரும் கொடைக்கானல்ல படிச்சிட்டு இருக்காங்க. அவனோட மெயின் இன்கம் சண்முக பாண்டி இன்ஜினியரிங் காலேஜ். வருஷத்துக்கு 300 அட்மிஷன் கொடுக்கறான். அது மூலமா டொனேஷன் ஃபீஸ் அது இதுன்னு சுமார் 6-7 கோடி ரூபாய் வருது. இதெல்லாம் லாஸ்ட் 3 டேஸ்ல சக்கரபாண்டி யாரார எதுக்காக மீட் பண்ணான்ற போட்டோஸ் டீடைல்ஸ். இதுல அவன் ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட லிஸ்ட் எல்லாம் இருக்கு. இதை வச்சு அவனை லான்சிலிங் ஆக்ல மாட்டி விடலாம்ல? 100% வாசு. இன்னொரு முக்கியமான விஷயம், சக்கரபாண்டி ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்கான். ஆனா அதுக்கு சாட்சியே இல்லை. அவன் வீட்டுக்குள்ளேயே போய் அந்த சாட்சி எடுக்க நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அது மட்டும் கிடைச்சதுன்னா சக்கரபாண்டி லைஃப்ல தப்பிக்கவே முடியாது. எனிவே, இருக்கிற டீடைல்ஸ் வச்சுட்டு நம்ம ஆபரேஷன் இன்னைக்கு ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிக்கலாமா சார்? ஐயா 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 ஐயா, ரேஷன் கடையவே கொள்ளடிச்சு போயிட்டாங்கயா. 2 வருஷம் கூட திருடி போயிட்டாங்கயா. எத்தனை மூட்டையா போச்சு? 20 மூட்டைங்கயா. மூட்டையெல்லாம் குறி போட்டியாயா? ஆமாங்க ஐயா. அந்த டாக் ஸ்குவாட் வர சொல்லுங்க. எஸ் சார். சார், இது எக்ஸ்பீரியன்ஸ் சக்கரபாண்டி ரேஷ்மி சார். யோ, போலீஸ் மேல எடுத்துக்கியா? என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? ரேஷன் அரிசி நான் திருடினா? 2000 ரூபாய் சமாச்சாரம். இந்த நாயை வந்து என்ன சந்தேகப்படுறீங்களா? சார், ஊரே திரண்டு நிக்கிறாங்க சார். நான் கண்டிப்பா செக் பண்ணி தான் ஆகணும். கான்ஸ்டபிள் செக் பண்ணணுமா? பாரு, இதுல இருக்கா? பாரு. சார், உள்ள ரேஷன் அரிசி எதுவும் இல்ல சார். ஏங்க, அந்த மூட்டையில என்ன இருக்குன்னு பாருங்க. யோ, இது காலி சாக்கு மூட்டையா? பிரச்சனைன்னு வந்த பிறகு பிரிச்சு மேஞ்ச வேண்டியதுப்பா. சார், ஆபீஸ் சார், இங்க பாருங்க சார். கவர்மெண்ட் முத்திரையும் ரேஷன் கடை குறி இருக்கு சார். நல்லா பாருங்க சார். ஐயா, என்ன மன்னிச்சிருங்க ஐயா. அரிசி மூட்டை தெரியாம எடுத்துட்டு போய் வித்துட்டு நான் உங்க மில்லுக்கு சீல் வைங்க சார். ஐயாவை எல்லாம் சிக்க வைக்க முடியுமா ஐயா? ரேஷன் கடை மூட்டை எப்படா நம்ம மில்குள்ள வந்ததுன்னு பாக்குறியா? இது சும்மா ஆரம்பம். இப்பதான் ஊனா போட்டிருக்கேன். இப்படி எல்லாம் கூட ரூட் இருக்குன்னு காட்ட ஒரு அபாயமணிய டங்குன்னு அடிச்சிருக்கேன். அவ்வளவுதான். 1000 அரிசி மூட்டையை திருடினா கூட தப்பிச்சிடலாம். ஆனா அரசாங்க முத்திரையை போட்ட ஒரு கோணியை தொட்டா கூட தப்பிக்கவே முடியாது. இப்ப கூட ஒண்ணு இல்ல, எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே அத்தனை பேர் மணி ஒத்துக்கிறேன். உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். இதோட எல்லாத்தையும் நிறுத்திடுறேன்னு சொல்லு. உன் தலை மட்டும் கழுத்தை விட்டு தனியா துண்டா என் காலில் விழணும். ஃபுட்பால் மாதிரி நான் அதை மிதிக்கணும். ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும், ஓடுற மாட்டை ஓடி கறக்கணும், படுக்கிற மாட்டை படுத்து தான் கறக்கணும். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லு. இந்த மில்லுக்கு வைக்க போறாங்க சீலு. ஓ செல்லதான் அடிக்குது பெல்லு. அக்காவெல்லாம் இருக்க எடுத்து பேசு. அட, இன்கம் டாக்ஸ் காரங்க வந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஏங்க, வருமான வரியில இருந்து வந்திருக்காங்க. வாலு போய் கத்தி வந்தது டொம் 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 டொம். போலீஸ் போய் ஐடி வந்தது டொம் 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 டொம். ஐடி போய் என்ன வருமோ டொம் 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 டொம். டகா டொம் டொம் டொம்
அப்பார்ட் ஃப்ரம் யுவர் பிசினஸ் 30 பேர் அடியாள வேலைக்கு வச்சிருக்கீங்கன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதாக கணக்கிலேயே வரலையே. அடியாளா? நான் என்ன ரவுடியா? இவங்க எல்லாம் சொந்தக்கார பயில்வ. அப்புறம் எதுக்கு கணக்கு புள்ள அட்டெண்டன்ஸ் எடுத்து வச்சிருக்காரு? நான் ஒரு எக்ஸ் மந்திரி சார். என்ன பார்க்க யார் யார் எப்பப்ப வருவாங்கன்னு நோட் பண்ணுவார். வத்தலகுண்டு பக்கத்துல கெங்குவார்பட்டி கிராமத்துல தீயால பாதிக்கப்பட்டவங்களுக்கு நீங்க 3 லட்சம் ரூபாய் நன்கொடையா கொடுத்திருக்கீங்க. 3 லட்சம் ரூபாய் நன்கொடையா கொடுத்திருக்காரு. அதெல்லாம் ஒரு வடை கூட வாங்கி தர மாட்டாரு. இடத்தை ஆக்கிரமிக்கிறதுக்காக குடிசையில கொளுத்தி விட்டுட்டு காசு கொடுத்திருக்காரு. கேஷா கொடுத்தீங்களா செக்கா கொடுத்தீங்களா? இல்ல இல்ல இல்லையா. அப்ப இதெல்லாம் என்ன? இந்த அமௌண்ட் எல்லாம் போன வருஷத்துக்கு கணக்குல வரலையே. அண்ணே, ஆதாரத்தை காட்டிட்டாங்களா? சேதாரம் அதிகமா தான் இருக்கும். நீங்க தான் சமாதானத்துக்கே வர மாட்டேங்கிறீங்களே. ஓகே, திண்டுக்கல் ஐடி ஆபீஸ்க்கு நேர்ல வந்து தெளிவா உங்க விளக்கத்தை கொடுங்க. Seize all the property, close all the lockers. We don't want any sort of mishap to happen in the process. சக்கரபாண்டியோட இன்ஜினியரிங் காலேஜ்ல நம்ம ஊர் பசங்க எத்தனை பேர் படிக்கிறாங்க, எத்தனை பேர் வேலை செய்றாங்க? 15 பேர் படிக்கிறாங்க. 2 பேர் பியூனா வேலை பார்க்கறாங்க. வேலுண்ணே, பிரச்சனை ஏதாவது பெருசாச்சுன்னா எங்க படிப்பு கெட்டு போயிருண்ணே. கவலைப்படாதீங்க, அப்படி எதுவும் நடக்காது. ஒரு வாரத்துல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ்ல சீட் கிடைச்சிடும். நான் தான் இந்த காலேஜோட பிரின்சிபல் சார். இது எக்ஸ் மினிஸ்டர் சக்கரபாண்டியோட காலேஜ். உங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போதைப் பொருள் யூஸ் பண்றதாகவும் மேனேஜ்மெண்ட்டே அதை விற்கிறதாகவும் எங்களுக்கு புகார் வந்திருக்கு சார். ஒரு பசங்க விடாதீங்க. கமான் குயிக் ஓடாத. கஞ்சா கீழ கிடக்குது. யாரா சம்பளம் வர்றது உங்களுக்கு? மேனேஜ்மெண்ட்ல சொல்லி பியூனுங்க தான் சார் விக்கிறாங்க. எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது சார். யோ, உண்மை சொல்லிடலையா? நமக்கு எதுக்கே வம்பு? ஆமையா சாக்கல பிரின்சிபல் ரூம்ல தான் இருக்கு. எங்க காலேஜுக்குன்னு தனி கௌரவம் இருக்கு. நீங்க பண்றது பெரிய தப்பு. கமான் சர்ச் எவ்ரிதிங். அந்த டேபிள்ல பாருங்க, அந்த டிராயர்ல பாருங்க. சார் இத பாருங்க சார், கஞ்சா பொட்டலம். என்ன சார் இது? சார் எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். உங்களுக்கு தெரியாம எப்படி வந்தது? உங்க ரூம் தானே, நீங்க தானே யூஸ் பண்றீங்க. கரஸ்பாண்டன்ட் யூஸ் பண்றாங்க சார். யாரு சார் கரஸ்பாண்டன்ட்? மிஸ்ஸஸ் மணிமேகலை சக்கரபாண்டி. ஒரே போலீஸா இருக்கு, எனக்கு பயமா இருக்குங்க. மேடம், போதைப் பொருள் தடுப்பு சட்டப்படி உங்களை கைது பண்ண வேண்டியிருக்கு. டேய், அந்த பயலெல்லாம் யாரா? சொக்கமட்டிக்காரங்க. கொஞ்சம் போச்சுடா. இதெல்லாம் யாரோட வேலைன்னு தெரிஞ்சு போச்சு. என்னங்க, அந்த தம்பி சமாதானமா போயிடலாம்னு அன்னைக்கே சொல்லிச்சு இல்ல? கையெழுத்து போட தெரியாத கழுத போறியா ஜெயிலுக்கு? நான் சாவறதுக்கு முன்னாடியே வெள்ளை புடவையை கொடுத்து கம்பங்களை திங்க வைப்பா. திங்கிறியா? சார் என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. சார் கரஸ்பாண்டன்ட் சார். யோ, எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். இந்த காலேஜுக்கு ஃபவுண்டர் நான் தான். என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. அண்ணனை மன்னிங்க சார். போன என்கிட்ட கொடுங்க. சக்கரபாண்டியன் இருக்காங்களா? அவர் இருக்காரு, இப்ப யார்கிட்டயும் பேச மாட்டார். ஒரு முக்கியமான விஷயம், அவர் பேசவே வேண்டாம். நான் பேசுறத கேட்டா போதும். நீங்க பேசக்கூடாது. சக்கர, உன்னை பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா? உன் கையில இருக்கிற செல்லோட பெல்லே உன்னால கேட்க முடியாது. உன் காலேஜ் அடிக்கிற பெல்லையா கேட்க போற? ஒழுங்கா உன் செல்ல கொடுத்துட்டு அவங்க ஒரு செல்ல காட்டுவாங்க, அதுல போய் உட்கார். அப்பதான் உன் உடம்புல இருக்கிற திமிரு பிடிச்ச செல் எல்லாம் அடங்கும். 7 வயசுல இருந்து 70 வயசு வரைக்கும் வீட்டுல உசுரங்களை வச்சுக்கிட்டு என்ன பொருட்ட பாக்குறான். நம்ம காலேஜ் மணி நாளைக்கு காலையில் அடிக்காது. ஆனா வேலை வீட்டுல சாவு மணி அடிக்கணும். ஒரு உசுறு போகணும். யார் கிடைச்சாலும் தீர்த்துருங்க. சுவாதி, நீ எப்போ? பயமா இருக்கு வாசு. நீங்க ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறீங்களோன்னு பயமா இருக்கு. என் அண்ணனுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் கிடைக்கணும் சுவாதி. அதுக்காக என்ன ரிஸ்க் வேணாலும் எடுக்க நான் தயாரா இருக்கேன். நீ வேணா ஊருக்கு கிளம்புறியா? பிரச்சனை என்னொன்னு பயந்து ஓடுறதுக்கு நான் லவர் கிடையாது வாசு. ஐ அம் ஆல்மோஸ்ட் யுவர் வைஃப்.